ஒரு நிமிஷம். இப்ப போ இப்படியே நேரா ஸ்ட்ரைட்டா போய் டெட் எண்ட்ல இருந்து ரைட்ல கட் பண்ணா அண்ணன் வீடு வந்துரும். அதே டெட் எண்ட்ல லெஃப்ட் திரும்பினா நம்ம வீடு வந்துரும். எதுன்னு சொல்லு. தேவி நிச்சயதார்த்தம் நின்னுதுல, ரவுடிங்க வீட்ல இருந்து துரத்துனாங்கல்ல, அந்த வீடு போலாமா? இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? அண்ணன் உன் பேர்ல தான் டிப்போ வச்சு கொடுக்கலான்னு. இப்ப நீ அங்க வரியா இல்லையா சொல்லு. அம்மா மேல பாசம் இருந்திருந்தா கேஷநாதன் கிட்ட பணத்தை விட்டு வீட்டை திருப்பி வாங்கிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு டிப்போ வைக்கிறானா? டிப்போ நீங்களாம் கணக்கு போட்டு வேலை பாக்குறவங்க, அதனாலதான் நான் அங்க வர மாட்டேன்னு. டிப்போ ஸ்டார்ட் பண்ணா லட்சமா பணம் வரும். கவனம்லாம் வர பணத்து மேலதான் இருக்கு. அவங்க அம்மா இருந்த வீட்டு மேல இல்ல. வெளியில பார்த்தா சாது, உள்ள பயங்கரமான ஆளு. இத பாருடா, அம்மா விஷயத்துல எங்க அண்ணனை பத்தி நீ தப்பா பேசாத சொல்லிட்டேன். எங்க அம்மாவுக்காக அண்ணன் ராத்திரி பகல உழைச்சிருக்காண்டா. அம்மாவை பத்தி பேசினா கண்ணுல தண்ணி வரும் உங்களுக்கு. பணம், டிப்போ, வியாபாரம்னு சொன்னா அழுகையே மறந்துட்டீங்களே. பணத்தை கணக்கு போடுறதுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்டிமெண்ட்டும் வியாபாரம் தானே. உங்களை மாதிரி ஆளுங்களோட உதவியே எனக்கு வேண்டாம். என் பேர்ல டிப்போவும் வேண்டாம். உங்களுக்குள்ள என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் செஞ்சுக்கோங்க. நடுவுல என்ன இழுக்காதீங்க, அவ்வளவுதான். பெத்த அம்மா அப்பா மேல, குடும்பத்து மேல நீ காட்டுற விசுவாசத்தை பார்த்தா எனக்கும் ஒண்ணு தோணுதுடா. உனக்கு எங்க கூட சேர்ந்து வாழற அருகதை கிடையாது. விஸ்கில கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி ஏதாவது கெமிக்கல் கலந்துருப்பாங்களோ? அதென்ன நினைச்ச உடனே கண்ணுல தண்ணி வருது? விஸ்கியோட வேலையா? கண்ணுல தண்ணி வர்றதுக்கு காரணம் அம்மாவை சொன்னதுக்கா, இல்லனா டிப்போ ஓபன் பண்ணலனா வரப்போற பணம் வராம போயிருன்றதுக்காகவா? நம சர்ணவர்ணே பிரசன்னே சரண்யே நமோ. ஹோமம் பண்ற சாமானெல்லாம் தீர்ந்து போச்சு. வசந்தா, வர வர நீ செய்யற வேலையில கவனமே செலுத்த மாட்டேங்கிற. இப்ப உடனே எனக்கு அந்த சாமானெல்லாம் வேணும். கோபால், போய் எடுத்துட்டு வாங்க போங்க. உங்களை விட கோயில் குளத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற ஐயரே மேல். ஒரு தடவை லிஸ்ட் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துல எங்க யாரையுமே இருக்க கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படி சொல்றீங்க? சொன்னதை செய். நீ என்ன அந்த சாமானெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி கோவிந்தன் வீட்டுக்கு அனுப்பிட்டு தங்க எடுத்துட்டு மடத்துக்கு போயிட்டா? அதுதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படியே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே இருக்க வேண்டியதுதான். நான் எந்த பூஜையும் பண்ண மாட்டேன். இங்க இருந்து நான் போயிடுவேன். வசந்தா, கேசவநாதனை கூப்பிடு. சந்தேகப்படுற இடத்துல என்னால இருக்க முடியாது. நில்லு வசந்தா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். யாராவது என்ன சந்தேகப்பட்டா நான் பதிலுக்கு அவங்கள சந்தேகப்படுவேன். அப்படியே பழகிடுச்சு. தெரியாம சொல்லிட்டேன். நான் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்கள ஒருத்தம் கூட ராத்திரி தூங்க கூடாது. உங்க கண்ணை கூட சிமிட்ட கூடாது. புரியுதா? இந்த வாசப்படியை தாண்டி எவன் கால் வச்சாலும் வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்பூதிரியோட சிஷ்யன் வசந்தா பாத்ரூம் கூட போக கூடாது. புரியுதா? வசந்தா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். 54,000 காயத்ரி மந்திரம் முடிஞ்சிருக்கு. மற்ற மந்திரம் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 28 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நீ இங்கே இருந்து எதுவும் நடக்காம எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ. அரை மணி நேரத்துல வரேன். அம்மா பகவதி. கேசவநாதா, கேசவநாதா, நான் இனிமே இங்க இருக்கிறதா இல்ல. ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி கோயில்ல உட்காந்து குறி சொல்ற ஜோசியரை நான் கிடையாது. என் மேல நம்பிக்கை இல்லாம சந்தேகப்படுற இடத்துல என்னால இருக்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த சங்கை என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பெரிய தப்பு செஞ்சேன்னு தெரியணும். ரவுடிங்களை காவலுக்கு வச்சிருக்க. பூஜையில வைக்கிற தர்பம் ஒண்ணு போதும் இந்த வீட்டை சுடுகாடாக்கிறதுக்கு. இங்க இருந்து கிளம்புற ஏற்பாடு பண்ணு. வேற யாராவது வச்சு பண்ணிக்கோ. கோபால், கோபால், கோபால்.
வீட்டுக்கு வெளியே ரவுடிகளை காவலுக்கு வச்சது நீதானா? சொல்லுடா. அந்த சங்கு நவசக்தி வாய்ந்தது தானுங்க. எத்தனையோ வருஷம் கிடைக்காம இருந்தது. பேராசை யாரங்க விட்டு போகும்? அதனாலதான் காவலுக்கு அவர் கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு சொன்ன. நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சேங்க. நீங்களே என்ன கொல்ல பாக்குறீங்க. சரி விடுங்க, என்ன பண்றது? சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவ எப்பவுமே இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவா. பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிடுங்க. சங்கு உன் கையில கிடைச்ச உடனே என் மேல இருந்த அந்த பழைய நம்பிக்கை உனக்கு இல்லாம போயிடுச்சு. நீ என் பையன் மாதிரி. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன். நீயும் அதே மாதிரி நடந்துக்கோ. 54,000 காயத்ரி மந்திரம் முடிஞ்சிருக்கு. என்ன சந்தேகப்பட்டு என் கையாலேயே பூஜையை செய்ய வைக்காத. சங்குக்கு அபச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடும். நம்பிக்கையோட இரு.